கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த விபத்து தொடர்பான பதற வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். உங்களது விவரம் ஞானசேகரன். வணக்கம் கோபால். கோவை குனியமுத்தூர் பாலக்காடு சாலையில் ஆங்காங்கே வாகனங்கள் திரும்புவதற்காக சாலையை கடப்பதற்கும் சாலையின் நடுவே வழிவிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாலையில் வேகத்தடையோ அறிவிப்பு பலகையோ இல்லாததால் அந்த சாலையில் அதிவேகமாக வரும் வாகன ஓட்டிகளால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று குனியமுத்தூர் விஜயலட்சுமி மில் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையை கடக்க நீண்ட நேரமாக காத்திருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் அந்த பெண் மீது மோதியது. அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அங்கு பொருத்தப்பட்டிருந்த அந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை பரபரப்பும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த சாலை விபத்துகளை தடுக்க உடனடியாக இந்த பகுதியில் வேகத்தடை மற்றும் மெதுவாக செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை பலகைகள் வைத்து அபாயகர சாலையாக இருந்த மக்களை காப்பாற்ற போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் முன்வர வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோபால். நன்றி ஞானசேகரன். அண்மை நன்றி.